ஜம்மு காஷ்மீரில் தொடங்கி இருக்கிறது வாக்குப்பதிவு. 24 தொகுதிகளில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. இன்று காலை 7 மணி தொடங்கி இன்று மாலை வரை இந்த வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது. மக்கள் ஆர்வத்துடன் வரிசையில் நின்று வாக்களிக்க காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நம்மோடு இணைகிறார் செய்தியாளர் சுசித்ரா. அவரிடம் பேசலாம். சுசித்ரா, என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இந்த தேர்தல் முதற்கட்ட தேர்தலுக்கான ஏற்பாடுகள்? ஜம்மு காஷ்மீருடைய சட்டப்பேரவை தேர்தல் தற்போது தொடங்கியுள்ளது. நீண்ட காலத்துக்கு பிறகு நடைபெறும் தேர்தல் என்பதன் காரணமாக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் முன்னேற்பாடு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையமானது மேற்கொண்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெற்றக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக சுமார் 5 முதல் 7 கட்டம் வரையிலான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு என்பது பல்வேறு வாக்குச்சாவடிகளிலும் அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது. முற்றிலுமாக இந்திய ராணுவத்தினுடைய அந்த பாதுகாப்பு என்பது ஜம்மு காஷ்மீருடைய பல்வேறு பகுதிகளிலும் தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மிக முக்கியமாக இரண்டு கட்டங்களாக நடைபெறும் இந்த தேர்தலை பொறுத்தளவில் ட்ரோன் மூலமாக கண்காணிப்பு, எல்லை பகுதிகளுடைய அந்த நடமாட்டம் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ரோந்து வாகனங்கள் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் மூலமான ஒரு கண்காணிப்பிலும் மாநில காவல்துறை மற்றும் மத்திய ரிசர்வ் படையினுடைய அதிகாரிகளும் ஈடுபட்டு வருகிறார்கள். தேர்தல் ஆணையத்தை பொறுத்தளவில் நீண்ட காலத்திற்கு பிறகு நடைபெறும் இந்த ஒரு தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல் என்பதன் அடிப்படையில் மிக முக்கியமாக முதல் கட்ட, அதாவது இளம் வாக்காளர்களை கவர்வதற்கான ஒரு பல்வேறு யுக்திகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாடல் போலிங் பூத், அது மட்டுமல்லாமல் பிங்க் போலிங் பூத், அதாவது பெண் வாக்காளர்களை வாக்களிப்பு செய்வதற்கான ஒரு முன்னேற்பாடுடன் பிங்க் போலிங் பூத் உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையமானது செய்துள்ளது. ஏற்கனவே நேரடியாக 3 தேர்தல் ஆணையர்களும் ஜம்மு காஷ்மீருக்கு நேரடியாக நேரில் சென்று ஆய்வு செய்து அதன் பிறகு என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் என்னென்ன மாதிரியான வாக்காளர்களுடைய அந்த வசதிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு ஏற்பாடுகளும் அவர்கள் செய்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் வயது மூத்தவர்களான 80 வயதிற்கும் மேற்பட்டுள்ள வாக்காளர்களுக்கு தேவையான அந்த ஒரு வசதிகள் என்பது அவர்கள் நேரடியாகவே வீட்டிலிருந்து வாக்களிக்க உள்ளார்களா அல்லது இந்த வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்களிக்க முடிச்சுட்டு அவர்களுக்கு தேவையான அந்த வீல் சேர் உள்ள வசதிகளையும் அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த 2 வாரங்களாக பல்வேறு இடங்களில் அந்த தீவிரவாத தாக்குதல்கள் ஏற்படக்கூடும் என்ற ஒரு பயம் இருந்த நிலையில் அதற்கான ஒரு தேடுதல் வேட்டை மற்றும் தீவிரவாதிகளுடைய அந்த ஊடுருவு என்பது இல்லாமல் இருப்பதற்கான ஒரு பாதுகாப்பு தீவிரப்படுத்த என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு அது தொடர்பான நடவடிக்கைகளையும் அவர்கள் எடுத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் அந்த பகுதியை சார்ந்த தேர்தல் நடைபெறும் பகுதியை சார்ந்த ரெசிடென்சிகள் மட்டுமல்லாமல் வெளியூரிலிருந்து யாரும் அங்கு இருக்கிறார்களோ அவர்கள் எந்த காரணத்திற்காக அங்கு வந்துள்ளார்கள் என்பது தொடர்பான ஒரு தீவிர விசாரணையும் பாதுகாப்பு அதிகாரிகள் மேற்கொண்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தளவில் எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் இந்த தேர்தல் என்பது நடைபெற்று முடிய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அவர்கள் தற்போது ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள். ஸ்ரீராம், விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. அடுத்தடுத்து உங்களை தொடர்பு கொள்றோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுசித்ரா.